மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இதுவரை நீங்கள் வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த கோபங்களும் வேதனைகளும் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். அது யாருக்கும் இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. அது உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்க பூட்டி வைத்திருப்பீங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவோ மற்ற நபர்கள் தான் முக்கியம் என்று நீங்க பழகுவீங்க. ஆனா அவர்கள் அவங்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக சில அவமானங்கள், சில அடிகள், உங்களுடைய வாழ்க்கைக்கான காலங்கள் இதெல்லாம் புரியும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களை அவர்கள் எவ்வளவு அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். நீங்களும் நம்ம நட்புக்காகவோ, நம்முடைய அண்ணனுக்காகவோ, நம்முடைய உறவினருக்காகவோ உழைக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு உங்களை கூட நீங்க பொருட்படுத்தாம, உங்களுடைய வேலைகள் கூட முக்கியம் என்று நினைக்காம நீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி அவங்களுக்காக வேலை பார்ப்பீங்க. ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் நீங்க பாவம் என்று நினைக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவங்க நினைக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்து கொண்டிருக்கும். இனிமேலும் இப்படி நீங்கள் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் என்று போங்கள், உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். பல சமயங்கள்ல நீங்க பேசாமல் இருந்தது பலவீனமாக இருக்காது. அது உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய எவ்வளவு சகித்து கொண்டு இருக்கக்கூடிய சாட்சியாக உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன் அப்படின்னா, பல சமயங்கள்ல உங்களுக்கு எத்தனையோ நபர்கள் துரோகம் பண்ணியிருப்பாங்க. துரோகம் பண்ணிட்டு அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு அவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து பேசுவார்கள். நீங்கள் அவர்களிடம் என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேச்சை முடிக்கின்ற அளவுக்கு நீங்க பேச பார்ப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் நீங்க சகித்து விட்டீங்க. இவ்வளவு அவமானங்களை நம்ம பட்டுட்டோம். இதுக்கப்புறம் இவங்க கூட சேரக்கூடாது. ஆனா உடனே விலகினா நமக்கு மனசானது கேட்காது அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க பொறுமையா விலகுவீங்க. அவங்க கூட இருக்கிறது முதல்ல பேச்சை கம்மி பண்ணுவீங்க. இந்த மாதிரி செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கும். நம்பியவர்களால் ஏற்பட்ட காயங்கள் உங்களுக்கு இன்னும் முழுமையாக ஆறாமலே இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ நபர்களை நம்பியிருப்பீங்க. நம்பி எத்தனையோ நபர்களிடமிருந்து ஏமாந்திருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்தாலும் எந்த விதமான ஆறுதல்களும் கிடையாது. முக்கியமா இது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியவர்கள் என அனைவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக இருக்கும். உங்களிடம் வந்து அன்பாக பழகுவது போல பழகுவார்கள். பழகி உங்களிடம் பாசத்தை காட்டிவிட்டார்கள் என்றால் நீங்கள் யாராக இருந்தாலும் உடனே ஏமாந்து விடுவீர்கள். யார் உங்களிடம் பாசம் காட்டுறாங்களோ அவங்கள நீங்க முழுமையா நம்ப ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கும். அப்படி நீங்க நம்பி ஏமாற்றப்பட்ட விஷயங்களும், அதிகமாக காயமடைந்த விஷயங்களும் நிச்சயமா நிறையாவே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் அதனை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டேதான் இருப்பீங்கள். நான் இதை உண்மைன்னு நம்பினேன், ஆனா ஏன் இப்படி செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இன்னும் உங்களுடைய மனதை விட்டு போகாமல் அந்த ஒரு பிரச்சனையை உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நபர் செய்து விட்டு போகும் பொழுது மற்ற நபரின் மீது நீங்க அன்பு காட்ட மாட்டீங்க. எல்லாரும் இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க ஒரு ஆள் பண்ணதை பார்த்து மற்றவங்களும் இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைத்து நீங்கள் யாரிடமும் பேசாமல் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக எப்பொழுதுமே இருக்கும். யாரிடமும் பகிர முடியாத மன அழுத்தங்கள் கூட அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கி கொண்டே இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, குடும்பம், பணம், உறவுகள் ஆகியவற்றில் நீங்கள் மட்டும் எல்லாம் சுமக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். அது உங்களை மனதளவில் சோர்வடையவும் செய்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி கொண்டே இருக்கும். திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள், ஏற்பட்ட வருத்தங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் குற்ற உணர்வுடன் வாழ வைத்து கொண்டிருக்கும். நீங்க திடீர்னு தான் அந்த ஒரு முடிவு எடுப்பீங்க. அது யாருக்குமே தெரியாது. ஏன் உங்களுடைய குடும்பத்திற்கோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட தெரியாது. நீங்க திடீர்னு எடுத்த முடிவுகள் அது உங்களுக்கு ஆரம்பத்துல நன்றாக தெரியும். ஆனால் போக போக அது ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள் என்னவென்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்களே ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம இந்த ஒரு முடிவை குடும்பத்திடம் ஆலோசித்து அதற்கப்புறம் எடுத்திருக்கலாமோ இந்த ஒரு முடிவுக்கு வந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். எனவே அவசர முடிவுகள் என்பதை மட்டும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு இன்னும் நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய காதல் வாழ்க்கை. காதல் வாழ்க்கையிலும் சொல்ல முடியாத பல சோதனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். சோதனைகள் ஒரு பக்கம், வேதனைகள் ஒரு பக்கம். எது செய்தாலும் என்ன பேசினாலும் சண்டைகள். முன்காலங்களில் காதல் செய்யும் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்திருக்கும். போக போக அது உங்களுக்கு மனவேதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ளாதவர், மதிக்காதவர்கள் அல்லது தூரமானவர்கள் காரணமாக மனதில் அடங்காத வலியானது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்க எத்தனையோ நபர்களுக்கு நல்லது நினைக்கணும், நல்லது பண்ணணும்னு நினைத்து பண்ணுவீங்க. ஆனா அவங்க அதை தவறாக புரிந்து கொள்வாங்க. தவறாக புரிந்து கொள்வதால் அந்த ஒரு உறவு தூரமாக சென்று விடும். உங்களை சிலர் மதிக்காம கூட இருப்பாங்க. உங்களை யாராவது மதிக்கல அப்படின்னா நீங்களும் திருப்பி அவங்கள மதிக்க மாட்டீங்க. இதனால சின்ன பிரச்சனைகளானது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தோல்விகளை
வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் அடக்கி வைத்ததற்கான முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? நான் பலவீனமாக தெரியக்கூடாது என்று உங்களுடைய மனநிலையானது கூறும். அதனால உங்களுக்கு எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள் பட்டாலும் நீங்கள் அதனை வெளியில் காட்ட மாட்டீங்க. எப்பொழுதும் நான் என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய கெத்து அப்படிங்கிறது குறையாது அப்படிங்கிறத நீங்க எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனால் அது அப்படியே இருப்பது உங்களுக்கு மிக பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அது பெரிய ஒரு நன்மையாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இடத்திற்கு ஏற்றது போல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதனை நீங்கள் சமாளித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் பலவீனமாக தெரியக்கூடாது என்பதற்காக நீங்கள் உங்களே ஏமாற்றக்கூடாது. அதனையும் நீங்கள் மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பண பிரச்சனைகளையும் யாரிடமும் நீங்கள் பகிர முடியாத ஒரு நிலையில் இருப்பீங்க. உங்களுக்குள்ள நீங்களே புலம்பிக் கொண்டிருப்பீங்க. எத்தனையோ நபர்களிடம் நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய நிலையாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பொறுப்புணர்வு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். தவறான முடிவுகள் காரணமாக ஏற்பட்ட குற்ற உணர்வுகள் கூட உங்களை பலமுறை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். எனவே தவறான முடிவுகளை எடுத்தாலும் அது அவசர முடிவுகளாக இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் ஆரம்பமாக அது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அது உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள், பெரிய பெரிய வாய்ப்புகள் என அனைத்தையுமே தேடி கொடுக்கும். ஆனால் அதனை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். இதுவரைக்கும் நீங்க அடைந்த கஷ்டங்கள் மெதுவாக குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். புதிய முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். எனவே இந்த முன்னேற்றங்கள் எப்படி உருவாகும், அந்த முன்னேற்றத்தால் எவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். கவனித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிக்கும். அந்த ஒவ்வொரு கதவுகளிலும் நீங்க உங்களுடைய வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கேயாவது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு போனீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் அனைத்தும் தவற விடப்படும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். வேலையிலையும் தொழிலையும் நீங்க எதிர்பார்த்த வேகமான வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும். அது பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், மனநிலை அல்லது உங்களுடைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது மெதுவாக அது அகன்றுவிடும். சரியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இதனால பணமும் உங்களிடம் இருக்காது. ஏன்னா பண வேலை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இதனால மனதிலும் ஒரு அமைதியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு உள்ளுக்குள் இருந்த காயங்கள் கூட நேரத்துடன் ஆற ஆரம்பிக்கும். காயங்களை நீங்க மறக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே பழச மறக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நன்மைகள் உங்களுக்கு புதிய புதிய நன்மைகள் ஏற்படும் பொழுது பழைய கெட்ட விஷயங்களை மறந்துதான் ஆக வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் இதுவரை இல்லாத ஆதரவு இனிமேல் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். இதனால் நீங்க குடும்பத்துடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு பெரிய ஒரு மன நிம்மதியை தேடி கொடுக்கும். இந்த மன நிம்மதி மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். புதிதாக உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சில நபர்கள் உங்களுடைய பாதையை மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே புதிதாக வரக்கூடிய நபர்களை நீங்கள் உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விலக்கி விடாமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அவர்களை நீங்கள் பார்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டியாகவும் மாறுவார்கள், ஆதரவாகவும் இருப்பார்கள். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை விட்டு விலக மாட்டார்கள். உங்களுடன் இருந்து அந்த ஒரு பிரச்சனையை முடிக்க அவங்களும் முயற்சி செய்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவர்கள் மாறுவார்கள். ஆன்மீகத்துல நீங்க அதிக ஈடுபாடு காண்பீங்க. அதனால மன அமைதி மற்றும் தெளிவு இரண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். நீங்கள் நினைத்தபடி மெதுவாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அனுபவித்த எல்லா வழிகளும் வீண் போகாது. அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றிவிடும். இந்த புதிய முன்னேற்ற காலத்திற்கு தயார் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும்.
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியானது அதிகரிக்கும். அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை நிலை நீங்கள் நினைத்த மாதிரி அமையும். நீங்க நினைத்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களை கொண்டு செல்லும். நீங்க எடுத்த ஒவ்வொரு அடியும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதுவும் வீண் போகாது. அது உங்களை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.